Hi friends, welcome to Priya Health and Beauty Care. இன்னைக்கு நம்ம சேனல்ல பற்கள்ல உள்ள கரைகள்லாம் நீங்கி பற்களை எப்படி பளிச்சுன்னு மாற்றுறது இத பத்தின வீடியோ தான் फ्रेंड्स பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா வீடியோக்கு கீழ இருக்க ரெட் கலர் Subscribe பட்டனையும் பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் எனேபிள் பண்றதுனால நம்ம சேனல்ல போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் फ्रेंड्स. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். சிலருக்கு பாத்தீங்கன்னா फ्रेंड्स எவ்வளவுதான் பல்ல வந்து பற்களை வந்து வளக்குனாலும் பற்கள் உள்ள மஞ்சள் கரை போகவே போகாது. இதனால பாத்தீங்கன்னா வாய் துர்நாற்றமும் ஏற்படும். இதுக்கு இப்ப நம்ம சொல்ல போற சின்ன சின்ன ரெமெடிலாம் ஃபாலோ பண்ணாலே फ्रेंड्स இந்த பற்கள்ல உள்ள மஞ்சள் கரையையும் போக்கலாம். அதோட வாய் துர்நாற்றத்தையும் வராம தடுக்கலாம். காலை இரவு 2 வேளையும் வெங்காயத்தை நசுக்கி பற்கள்ல தேய்த்து வந்துட்டு வாய் கொப்பளிச்சாலே பற்கள்ல உள்ள கரைகள்லாம் நீங்கிடும். அடுத்த ரெமெடி பாத்தீங்கன்னா எலுமிச்சை பழ தோல் எடுத்துக்கோங்க. அதிலே கொஞ்சோண்டு சால்ட் உப்பு தொட்டுக்கோங்க. இத வச்சு நீங்க பற்களை வந்து தேய்த்து வந்தாலே கரைகள்லாம் மாறிடும். இதே மாதிரி வாரம் 2 முறை செய்யுங்க फ्रेंड्स. உங்க பற்கள்ல உள்ள மஞ்சள் கரையெல்லாம் மாறிடும். அடுத்த ரெமெடி பாத்தீங்கன்னா கருவேலம் பட்டை அல்லது கருவேலம் பட்டையில தயார் பண்ண பற்பொடி. இதனை பயன்படுத்தி பற்களை வளர்க்கக்குள்ள பற்கள் உள்ள மஞ்சள் கரையெல்லாம் மாறிடும். அதோட பல் சொத்தை, பூச்சிப்பல், பல்வலிலாம் வரவே வராது. இந்த ரெமெடிலாம் ஃபாலோ பண்ணாலே फ्रेंड्स பற்கள் உள்ள கரைகள்லாம் நீங்கி பற்கள் பளிச்சுன்னு மாறிடும். வாய் துர்நாற்றம் உள்ளவங்க வாரத்துக்கு 2 நாள் வெற்றிலையை வந்து நல்லா மென்று சாப்பிடுங்க. அதே போல் கிராம்பையும் மென்று வாயில் அடக்கி கொள்ளலாம். இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால வாய் துர்நாற்றம் நீங்கும். புதினா இலையை கொஞ்சம் பிச்சு நீங்கள் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு மிதமான சூட்டில் இந்த தண்ணியை கொண்டு நீங்கள் வாய் கொப்பளிச்சு வந்தாலும் உங்களுக்கு வாய் துர்நாற்றம் நீங்கும். ஓமத்தினை நீரோட கலந்து நம்ம குடிச்சு வரதுனாலையும் வாய் துர்நாற்றம் நீங்கும். இந்த ஓமம் கலந்த நீரை காலையிலும் இரவிலும் கொண்டு நம்ம வாய் கொப்பளிக்கிறதுனாலேயே வாய் துர்நாற்றத்தை போக்க முடியும். இந்த ரெமெடிலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.